வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. IPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். தற்பொழுது இன்னும் சில மணி நேரங்களில் போட்டி துவங்கவிருக்கிறது. தற்போதைய கள நிலவரத்தை பதிவு பண்ணலாம். சரியாக சொல்வதென்றால் இன்றும் 3 மணி நேரங்களில் இந்த IPL 2024 முதல் போட்டியானது தொடங்குகிறது. இதில் சென்னை மற்றும் RCB அந்த 2 அணிகள், அதாவது IPL போட்டியின் மிகப்பெரிய வைரிகளான இந்த 2 அணிகளும் மோதவிருக்கின்றன. இதன் காரணமாக எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த நிலையில் தற்போது இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானமும் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இங்கு விளங்குகிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக வரிசையில் நின்று இங்கு இந்த போட்டியை காண்பதற்காக பல மாநிலங்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு ரசிகர்கள் வந்திருக்கின்றனர். இவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே இன்னொரு IPL அணி இருந்தாலும் கூட இவர்கள் சென்னை ரசிகர்களாக அந்த மஞ்சள் நிற டி-ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நிற பனியன் என்று நிறைந்திருக்கக்கூடிய இந்த போட்டியை பொறுத்தவரையிலும் இன்னும் 6 மணி அளவில் இந்த போட்டிக்கான தொடக்க நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கின்றது. அந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த பிறகுதான் டாஸ் போடப்பட்டு அதன் பிறகுதான் இந்த போட்டி தொடங்குகிறது. ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட இந்த ரசிகர்கள் முன்பே அதாவது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கின்றனர். இந்த கிட்டத்தட்ட தற்போது இந்த உள்ளே மைதானத்திற்குள்ளே ரசிகர்களை அனுமதிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தற்போது வரை ஆகியிருந்தாலும் கூட இந்த வரிசையை நாம் பார்க்கும்போதே எத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர் என்பதையும் இங்கு நிறைந்திருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற பனியன்களுக்கு நடுவே ஆங்காங்கே RCB அணியின் ரசிகர்களும் இந்த இடத்தில் வந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரையிலும் அவர்கள் கோப்பையை வெல்லவில்லை என்று மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அவர்கள் மீது வைக்கப்பட்டாலும் கூட RCB அணி ரசிகர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு என்பது இன்னும் மாறாததாக அப்படியே இருக்கின்றது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மிக நீண்ட ஒரு வரிசையில் காத்திருந்து தற்போது இந்த போட்டியை காண செல்கின்றனர். தோனி கேப்டனாக இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போட்டியாக இருந்தாலும் கூட இந்த போட்டியில் தோனி எப்படி செயல்படுகிறார், தோனி எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியை எப்படி நடத்தப் போகிறார் என்பதையெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் முதல் ஆளாக நாம் அதனை சாட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு பல மாநிலங்களிலிருந்தும் சென்னை அணியின் ரசிகர்கள் இங்கு வந்து தற்போது காத்திருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் இவர்கள் உள்ளே சென்ற பிறகு 2 அணியின் வீரர்களும் இங்கு வரவிருக்கின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.